தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். மெக்கா மதீனாவில் உம்ரா பயணிகளுக்கு அனுமதியில்லா தங்குமிடங்களை ஏற்பாடு செய்தால் சவுதி ரியால் 1 மில்லியன் வரை அபராதம். சுற்றுலா அமைச்சகம். மெக்கா மற்றும் மதீனா நகரங்களில் உள்ள கட்டிட உரிமையாளர்கள் உரிமம் இல்லாமல் எந்தவித சுற்றுலா சேவைகளையும் இயக்கக்கூடாது என்று சவுதி சுற்றுலா அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அமைச்சகத்தின் அறிவிப்பில் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடமாக அனுமதி பெற்ற கட்டிடங்கள் ஹஜ் காலத்தில் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வரவிருக்கும் ஹஜ் காலத்தை முன்னிட்டு யாத்ரீகர்களுக்கான தங்குமிட வசதிகளை ஒழுங்குபடுத்தவும் விருந்தோம்பல் சேவைகளின் தரத்தை உயர்த்தவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் உரிமம் இல்லாமல் சேவைகளை இயக்கும் கட்டிட உரிமையாளர்களுக்கு அதிகபட்சம் 10 லட்சம் சவுதி ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக தங்குமிட உரிமம் பெற்றவர்கள் ஹஜ் காலத்திற்கு முன்பே செயல்பட்டால் சவுதி ரியால் 1 மில்லியன் வரை அபராதம் மற்றும் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது.